வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரட்டுற மொழிதல். சந்த கவிமணி தமிழழகனார் மிக அழகாக இதற்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம எப்போவுமே ஒரு பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய முன்னோட்டம் பார்க்கணும் இல்லைங்களா? அதனால் இதை கவனிச்சுக்குங்க. விண்ணோடும் முகிலோடும் ஒடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என போற்றப்படுகிறது. தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன் மூலம் அறிகையில் அதனுடைய பெருமை ஆழப்படுகிறது, விரிவுபடுகிறது. அதாவது ஒரு கடலானது எப்படி மிகுந்த ஆழமுடையதாக இருக்கிறதோ அதுபோல தமிழ் மொழியும் மிகுந்த ஆழம் கொண்டது. ஆழம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய தத்துவங்களும் கருத்துகளும் அந்த இலக்கியங்களும் மிகுந்த ஒரு ஆழ்ந்த பொருளை உடையது. மக்களுக்கு மிக தெளிவான விளக்கங்களை அளிக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு நூலாக அமைகின்றது. இதனை இரட்டுற மொழிதல் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது எப்படி நாம் அதை கையாள வேண்டும் இந்த இரட்டுற மொழிதலின் மூலமாக அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய பாடத்தில் 10ஆம் வகுப்பு பாடத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல இரட்டுற மொழிதல்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சொல்லு அல்லது சொற்றொடர் இரு பொருள்பட வரணும் இல்லையா? இரு பொருள்பட வந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. என்ன அப்படின்னா சிலேடை அணி என்றும் அழைப்பர். என்ன அணி? சிலேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. செய்யுளில் பயன்படுத்துகிறாங்க, உரைநடையில் பயன்படுத்துகிறாங்க, மேடை பேச்சுகளில் மிக அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்க. சரி, பார்ப்போம். இந்த புலவர் பலரினுடைய பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு, அதாவது 5ஆம் பகுதி கலக பதிப்பு என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. நமக்கு சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரினுடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தமிழ் அழகனார் இந்த நூலை பண்ணியிருக்கார் இல்லையா, நம்ம பாடத்தில் கொடுத்துருக்கார் இல்லையா, அவருடைய பேர் தமிழ் அழகனார். அவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். நல்லா பார்த்துக்குங்க. 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இந்த மனசு நல்லா பதிய வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒன்வேர்டில் கேட்பாங்க. ஒரு மதிப்பு வினா விடையில் வரும். யார் பாட்டு எழுதினாங்க, அவங்களுடைய சிறப்பு பெயர் என்ன, இவர் என்னென்ன நூல்களை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். அப்போ அந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் வரிசையாக மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்வேர்டு வரும்பொழுது நீங்கள் எழுதுகிறீங்க. ஏன் பின்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட இந்த வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும்.